ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு த அனதர் வீடியோ. ஸோ அண்ட் பேக்ரவுண்டில் ஏதாவது ஒரு நாய்ஸ் கேட்டுது அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னா ஒரு ஹிந்தி லாங்குவேஜ் ஒரு ஆக்ஷன் ஃபேமிலி ட்ராமா இப்போ ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங்கோடே அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு திரைப்படமான சர் ஜமீன் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் பார்த்துடலாம். அண்ட் வழக்கம் போல் நம்ம வீடியோவில் நம்ம சொல்கிறதான் என்ன அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்படி பார்த்தா மட்டும்தான் ஒரு நம்மளுடைய திரைப்பட விமர்சனத்தில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு முடிவை எடுத்துக்கோங்க, படம் பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ கைஸ். ஸோ இப்போ இந்த படத்தினுடைய கதையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா படத்தில் நம்ம கதாநாயகன் இருக்கார் இல்லையா. ஸோ அவருக்கு ஒரு அழகான குடும்பம் இருக்குது. ஸோ அவர் இந்தியன் ஆர்மியில் ஒரு ஹையர் ஆஃபீஸராகவும் இருக்கார் ஒரு பக்கம். ஸோ இவருக்கு ஒரு மனைவி அண்ட் ஒரு பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு குடும்பமும் இருக்கு. ஒரு நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ இந்த படத்தினுடைய ஸ்டார்டிங்லேயே நம்ம கதாநாயகன் ஒரு தீவிரவாத கும்பலை சுத்து போட்டு ரெண்டு பேர்த்த பிடிக்கிறாரு. ஆக்சுவலாக இந்த ஒரு கதைக்களம் செட் அவுட் ஆயிருந்திருக்குது எப்போ அப்படின்னா 1992லேருந்து 2006 வரையும் ஒரு தீவிரவாத கும்பல் ஒன்று இந்தியாவில் பல்வேறு தாக்குதலை நடத்துறதுக்கு பிளான் அண்ட் எக்ஸிக்யூஷன்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு தீவிரவாத கும்பலுக்கு காரணமாக இருந்த ஒரு முக்கியமான ஒரு மாஸ்டர் மைண்ட் மொசின் அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தை இந்தியன் ஆர்மி சுத்து போட்டே தேடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் அந்த இந்தியன் ஆர்மி தேடிட்டு இருக்க அந்த ஒரு முக்கியமான மொசின் அப்படின்ற அந்த ஒரு கேரக்டர் இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம கதாநாயகன் ஒரு தீவிரவாத தாக்குதலை சுத்து போட்டு பிடிச்சி அதில் ரெண்டு பேர்த்த தூக்கிட்டு வந்தார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த ரெண்டு பேர்த்துல ஒரு நபர் அப்படிங்கிறத கதாநாயகன் நம்பிட்டு இருக்காரு. பட் ஆப்போசிட் டீம் என்ன சொல்லுது அப்படின்னா நீங்க பிடிச்ச அந்த ஒரு மொசின் கதாபாத்திரம் எங்க கிட்ட தான் இருக்கு. ஸோ நாங்க அந்த ஒரு கதாபாத்திரத்தை உங்கள்கிட்ட சரண்டர் ஆக சொல்றோம். பட் ஆனா நீங்க பிடிச்சிங்க இல்லையா அந்த ஒரு ரெண்டு பேரு, அந்த ரெண்டு பேர்த்த நீங்க எங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படிங்கறத ஒரு டீலா இந்தியன் ஆர்மி கிட்ட சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு ஆப்போசிட் தீவிரவாத கும்பல் ஒரு டீல் ஒன்று வைக்குது. ஸோ இப்போ இந்த ஒரு இந்தியன் ஆர்மி இருக்கு இல்லையா. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஒரு டீலுக்கு கிட்டத்தட்ட ஒத்தும் போயிடுறாங்க. ஸோ நாங்க ரிலீஸ் பண்றோம் அப்படிங்கிற ஒரு மோடுக்கு அவங்க தயாராகிறாங்க. பட் நம்ம கதாநாயகனை பொறுத்தளவுக்கு இல்ல இந்த ஆப்போசிட் அந்த தீவிரவாத கும்பல் ஏதோ ஒன்று பிளான் பண்ணுது அப்படிங்கிறத நல்லா கணிச்சுக்கிட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இல்ல நான் இந்த ஒரு பிளானுக்கு இந்த ஒரு டீலுக்கு ஒத்து வர மாட்டேன் அப்படிங்கிறத அந்த ஒரு இந்தியன் ஆர்மி அவங்க கிட்டத்தட்ட ஒத்து போனாங்க அப்படிங்கிறத சொல்றோம் இல்லையா. ஸோ அதுக்கு அகைன்ஸ்டாவே நம்ம கதாநாயகனை மாறுறாரு ஒரு தருணத்துல. ஸோ இப்போ இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஆப்போசிட் டீம் ஒரு கட்டத்துக்கு மேல கதாநாயகனோட பையனை தூக்குறாங்க. ஸோ இப்போ கதாநாயகனே டைரக்டா களத்துல இறங்குறாரு. அந்த ஆப்போசிட் கேங்கை நானே பிடிக்கிறேன், என் பையனை நான் காப்பாத்துறேன் அப்படின்ட்டு களத்துல இறங்குறாரு நம்ம பிருத்திவிராஜ். அண்ட் இதுக்கப்புறம் இந்த கதையில நடந்த சம்பவங்கள் தான் இந்த திரைப்படத்தினுடைய மொத்த கதையே. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்திருக்கிறது கயோஸ் ஈரானி டைரக்ஷன் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ இந்த படத்தில் உள்ள பேசிக்காக அந்த படம் எந்த மாதிரி போகும் அப்படின்னா ஃபேமிலி ட்ராமாவோட போர்ஷன்ஸ் ஒரு பக்கம் அண்ட் ஆக்ஷன் போர்ஷன்ஸ் இன்னொரு பக்கம் அப்படிங்கிறது தான் இந்த திரைக்கதையாக அவங்க பண்ணியிருந்திருக்குது. ஸோ படமாக அப்படி தான் எடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் உள்ள மிகப்பெரிய பலமாக நான் எதை சொல்லுவேன் அப்படின்னா அது இந்த படத்தில் நடிச்சிருந்த கேரக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லுவேன். மெயினாக என்ன அப்படின்னா இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரம் லீட் ரோல் பண்ணியிருந்திருக்குது பிருத்திவிராஜ் பண்ணியிருந்தாரு. ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ் யூசுவல் இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை ரொம்ப சூப்பராகவே ஸ்க்ரீன்ல கொடுத்திருந்தாரு அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி இந்த படத்துல கஜோலும் நடிச்சிருந்திருக்காங்க. ஸோ கஜோலோட கேரக்டரும் அவங்க கொடுத்திருந்த பெர்ஃபார்மன்ஸும் படத்துல ரொம்பவே நல்லா இருந்துன்னு சொல்லுவேன். அதே மாதிரி இப்ராஹிம் அலிகான் அப்படின்ற ஒரு நபர் இந்த படத்துல நடிச்சிருந்திருக்காரு. ஸோ இந்த மூணு கதாபாத்திரங்களும் தான் இந்த படத்துல இந்த படத்தையே ஹோல்ட் பண்ணுச்சு அப்படின்னே சொல்லுவேன். ஸோ இந்த படம் ஓரளவுக்காவது பார்க்கறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த மூணு கேரக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ அதே மாதிரி டெக்னிக்கலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது கேமரா ஒர்க்காக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், எஸ்எஃப்எக்ஸாக இருக்கட்டும் அண்ட் எடிட்டிங்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன டெக்னிக்கல் விஷயங்கள்லாம் ஒரு படத்துக்கு நீடாக இருக்குமோ அந்த தேவைகள் எல்லாமே இந்த ஒரு டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் ரொம்ப நாளாகவே பண்ணியிருந்திருக்கு. இந்த கதையை பொறுத்தளவுக்கு இந்த கதையை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட சேர்ந்து ஒட்டு மொத்தமாக டெக்னிக்கல் ஒர்க் நல்லாவே ஒன்றிணைந்து ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். டெக்னிக்கலாக செம்ம படம் தான் இந்த படம். அதே மாதிரி குறிப்பாக கமல்ஜித் நீகிலோட சினிமோட்டோகிராஃபியும் அண்ட் நிதின் பெய்டோட எடிட்டிங்கும் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லுவேன்.
ஸோ ப்ரொடக்ஷன் டீமை பொறுத்தளவுக்கு வந்து இந்த படத்துக்கு ப்ரொடக்ஷன் டிசைனோட ஒர்க் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ கதைக்கு என்ன தேவையோ அந்த மூடை வந்து கிளியராக வந்து செட் பண்ணதாக இருக்கட்டும், அந்த வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க்கும் சரி. ஸோ ஓவரால் வந்து டெக்னிக்கல் ஒர்க்கே வந்து செம்மையாக வந்து இருந்ததுங்க அந்த படத்தை பொறுத்தளவுக்கு. ஸோ ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீல், அந்த ஒரு ஆக்ஷன் ஃபீலை வந்து டெஃபினட்டாக வந்து இந்த படம் வந்து கொடுக்குது. இதுக்கப்புறம் என்ன பாசிட்டிவ்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து சொல்கிறது அப்படிங்கிறது தான் வந்து எனக்கு கொஞ்சம் வந்து கன்ஃபியூஷனாக இருக்குது. அண்ட் இதுக்கப்புறம் இதை தவிர இந்த படத்தில் வந்து பாசிட்டிவ்ஸாக நான் என்ன வந்து சொல்கிறது அப்படிங்கிறது வந்து எனக்கு உண்மையாகவே ஒன்றும் புரியலை. ஏன்னா வந்து இந்த படத்தில் பாசிட்டிவ்ஸோட நெகட்டிவ்ஸ் தான் வந்து அதிகமாக இருக்குது. மெயினாக வந்து இவங்க எடுத்துக்கிட்ட அந்த ஒரு கதையை தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ ஒரு அடிச்சு துவைச்ச ஒரு கதை தான் இந்த ஒரு கதை. எந்த ஒரு இடத்துலையுமே வந்து ஒரு புதுமையும் வந்து இருக்காது. என்னதான் வந்து படம் வந்து மேக்கிங்காக கூட வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா இருந்தாலும் ஸோ எந்த ஒரு ஃப்ரெஷ்ஷான சீன்ஸும் வந்து படத்தில் வந்து இல்லை. ஸோ நிறைய டைம் நம்ம வந்து இப்போ சாப்பிட்றப்ப எல்லாம் போயிட்டு உட்காந்து நம்ம வந்து கேடிவி வந்து படம் வந்து பார்ப்போம் இல்லையா. ஸோ அந்த கேடிவியில் போடுற படத்தினுடைய கதை எல்லாமே வந்து இந்த படத்துல வந்து ஆக்டாக வந்து பொருந்தும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து போன வருஷம் ரிலீஸ் ஆன கோட் படத்தோட கதை கூட வந்து இந்த படத்தோட லைட்டாக வந்து சிமிலர் ஆகிற மாதிரி வந்து எனக்கு வந்து பர்சனலாக வந்து ஃபீல் ஆகிருந்தது. ஸோ பழைய கதை அதே ஃபார்முலா, ஸோ அதே டெம்ப்ளேட்டு, அதே ப்ரெசன்டேஷனு, ஸோ அதே மாதிரியான ஒரு மேக்கிங்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எந்த விதமாக வந்து புதுசாகவும் அண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் வந்து இந்த கதையிலையும் சரி இந்த படமாகவும் சரி வந்து மொத்தமாக இல்லாமல் போனதுங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஸோ கொஞ்சம் வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆன மாதிரி வந்து எனக்கு வந்து ஃபீல் ஆயிருந்தது. ஸோ ஒரு 2.5 மணி நேரம் படம் வந்து ஓடுது அப்படின்னா வந்து புதுசாக ஏதாவது ஒன்று இருந்தால் தானே வந்து நல்லா இருக்கும். பட் அப்படி எதுவும் இந்த படத்தில் வந்து இல்லையே. அதுதான் இந்த படத்தினுடைய மொத்த பிரச்சனையே அப்படின்னு வந்து நான் வந்து சொல்லுவேன். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து நிறையா ப்ரெடிக்டபிளான விஷயங்களும் வந்து இருக்குது. பட் கிளைமேக்ஸில் ஒரு அன்பிரெடிக்டபிளான ஒரு விஷயம் வந்து வச்சிருந்துருக்காங்க, ஒரு ட்விஸ்ட்டாக. பட் என்னை பொறுத்தளவுக்கு அந்த ட்விஸ்ட் வந்து நல்லா இருந்தது அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். உண்மையிலே வந்து ஒரு அன்பிரெடிக்டபிளான ஒரு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் தான் அது. பட் என்ன அப்படின்னா இந்த ஒரு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் வந்து நம்மளை வந்து பெருசாக வந்து ஆச்சரியப்படுத்தலை அப்படிங்கிறதான் ஒரு உண்மை. அந்த ஒரு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டில் வந்து எந்த விதமான ஒரு நம்பகத்தன்மையும் வந்து இல்லையோ அப்படிங்கிற மாதிரி வந்து பர்சனலாக வந்து எனக்கு வந்து ஃபீல் ஆயிருந்தது. ஸோ கொஞ்சம் வந்து நம்புற மாதிரியான அந்த ஒரு ட்விஸ்ட்டை வந்து வச்சிருந்தாங்க அப்படின்னா உண்மையிலே வந்து அந்த ஒரு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டுக்கு பொறுத்தளவுக்கு இந்த படம் வந்து ஓகே, ஓரளவுக்கு நம்ம இதுவரை பார்த்ததுக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஃபீலை கூட வந்து கொடுத்துருந்துருக்கோம். பட் ஆனால் அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டுங்கிறது நல்லா தான் வந்து இருந்தாலும் ஒரு நம்பகத்தன்மையோட இல்லை, ஒரு பெருசாக வந்து நம்மளை வந்து ஆச்சரியப்படுத்தலை, கொஞ்சம் இம்ப்ரெசிவாகவும் இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஸோ படத்தில் ஓவரால் படத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களாவே வந்து புதுசாக எதுவுமே வந்து இருக்காது. இம்ப்ரெசிவான சீன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப வந்து கம்மி தான். ஸோ அதே மாதிரி வந்து ப்ரெடிக்டபிளாகவும் இந்த கதை வந்து போகும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிடுறேன் இந்த வீடியோவில். அண்ட் இதுக்கு மேலே இந்த படத்தை பற்றி வந்து பேசினேன் அப்படின்னா வந்து ரிவீல் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ பெருசாக இந்த படத்தில் வந்து சம்பவங்களும் வந்து இல்லை அப்படிங்கிறத வந்து நான் ஃபைனலாக அந்த ஒரு வீடியோலேயே வந்து சொல்லியிருந்திருக்கேன். ஸோ அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து இந்த படத்தில் வந்து அடல்ட் கண்டென்ட்லாம் வந்து இல்லை, ஃபேமிலியோட வந்து இந்த படத்தை வந்து பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்து நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த படம் வந்து தமிழ் டப்பிங்லேயே ஜியோ ஹாட்ஸ்டார்லேயே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வந்து பாருங்கள். வேறு படமே இல்லை, ஒரு படம் வந்து சும்மா ஓடிட்டு இருக்கட்டும் அப்படின்னு வந்து நினைக்கிறவங்க வேணால் இந்த படத்தை வந்து பார்க்கலாம். இன்னும் நம்மளை வந்து பொறுத்தளவுக்கு இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப ஆவரேஜான ஒரு படம் அப்படின்னு தான் வந்து நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்கள். அண்ட் நம்மளோட வீடியோஸ் அண்ட் விமர்சனங்கள்லாம் வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐகானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் மீண்டும் இதே மாதிரியான இன்னும் நிறைய வீடியோஸ் அண்ட் விமர்சனங்களோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கரண்குமார், சைனிங் ஆஃப்.